ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செகண்ட் ட்ரிப் போகிறோம். செகண்ட் ட்ரிப் இல்லை, இது நம்மளோட, எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எத்தனை டைம் போயிருப்போம், ஒரு 10 டைம். நிறைய ட்ரிப் போயிருக்கோம், கணக்கு இல்லை. மாதம் ஒரு 4 ட்ரிப் போவோம், நைட்டு மட்டும்தான் போவோம். பட் இன்னைக்கு வந்து மூணார் செகண்ட் டைம் போக போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு கண்டிப்பாக ஏதாவது அனிமலை ஸ்பாட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு மாமாவை கூட்டிகிட்டு போகிறோம். அது இல்லாமல் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கூட புதுசாக ஒருத்தர் ஜாயின் ஆக போகிறாரு. இப்போ வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளம்பி அடுத்து இன்னொரு 3 வெடப்பான ஆளுகளை வந்து நாங்கள் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து என்னென்ன, எங்கே போகிறோம், எப்படி போகிறோங்கிறதெல்லாம் இனிமேல் தான் பிளானு. ஹலோ, வா வா வா. எங்க அவங்கள காணோம்? அதான் தண்ணியெல்லாம் எடுத்துருக்கா மிக்சிங்கண்டா. இதை பார்த்துட்டு தான் சரி, இதையாச்சும் பார்த்துட்டு போலாம். வண்டி இங்க நிக்குது. வாய் பேசாத பாரு ரமேஷா. போ. இவ்வளவு தூரம் பேசுறேன். நான் வந்து மிரர் உடைக்காம உடைச்சதுக்கு நான் விட மாட்டேன். ஏன் மிரர் உடைக்கணும்? சரி விடு. விடுனாக்க எப்படி மாத்து வரி? குமசாலி இல்ல அது. அது பயம் தான். ஆள் இல்ல, பயம். மச்சான், செக் போஸ்ட் வந்துட்டல. வேற ஏற்கனவே ஒரு மரம் பள்ளி முட்டி ஏத்தி போயிட்டே இருப்போம். அப்ப ஏற்கனவே ஒரு பெட்ரோல் பள்ளி இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன போலீஸ்காரங்க இத்தனை நிற்கிறாங்க. அவன் பஸ் நிறுத்தியிருக்காங்க. மச்சான், கண்ணில் இப்படி அடிக்காதீங்க. போலாமா? போலாம். இது ஓடி இருந்துச்சுன்னா டப்புன்னு வந்துருவோம் மச்சான். இதுக்கு இறக்கம் மேடல கிடையாது. நிறுத்தி. சாம்பார் டியர் போய் உள்ள போயிருச்சு. உள்ள ஏறிடுச்சு. அங்க நிக்குது. கால் நொண்டி டேனிங் எல்லாம் எடுக்கும்போது மச்சான் அடப்பு. திடீர்னு நடுவில் இந்த பௌசிக்கு வந்தா அந்த மாதிரி நின்று இருப்பாடுங்க. அது நம்மளுக்கு இங்கிட்டு போயில கத்தை போயில சரியா டெக்னிக். ஓகே, எல்லா டர்னிங்லயும் சாணி. ஆனா அங்கெல்லாம் முன்னாடி வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே அதுதான் ஒரு திகிலா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க. என்ன இதை காமிச்சு நின்று இருக்கு? ஐயோ, எப்படி பார்த்து டார்ச் வேண்டாம். வாழ்ல முடியும். எடுக்கல. யாரும் எடுக்கல. எடுக்குங்கிறதுக்கு நோக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கு. சைஸ் சின்னது. ஆனா நாங்க அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல போனோம்னு வச்சா அவர் கரெக்டா சொன்னாரு, இங்க நிக்கும். அந்த மாதிரி இந்த அவன் வீம்புக்குன்னு அங்கே நிற்பான். மறுபடியும் எடுத்து வாடா மெண்டலு. அரசியல யாரா சொன்ன தமாஷா இருக்காது. வந்து அறையிலடா திறந்து விட ஓடிடுச்சு. அங்க நின்று இருக்கு. டக்குன்னு அடிங்க. டார்ச்சா இருக்குது. அங்க அடிங்க. இங்க நிக்குது. டக்குன்னு அடிங்க.
கொஞ்சம் பாயிண்ட் அடிங்க அப்போதான் தெரியும். அது கிளியர் போயிடுச்சு. கீரை இல்லை கீரியில் காட்டு இல்லை மரப்பட்டின்னு ஒரு சொன்னல வச்சான் போயிடுச்சு. இங்க இல்லை, கொஞ்சம் முன்னாடி கேப்பில் மேலே ஏறிச்சு. குட்டியோட இங்கே தானே வச்ச பார்த்தோம். இல்லை, அது மேலேயே பார்த்து அன்னைக்கு. டார்ச் அடிக்க வேண்டாம், இதே நல்லா தெரியுது. எப்படி நிற்கிது பாருங்க. டார்ச் அடிக்காதீங்க. எங்கே வச்சா மச்சான் இங்கே தான் போயிட்டு இருந்துச்சு, இதுக்குள்ளே தான். மச்சான் டார்ச் இந்த பக்கம் அடிங்க. லெஃப்ட் மச்சான் அப்படியே இந்த இடத்துலயே கொஞ்சம் ஜூம் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மச்சான் இங்கே இல்லை, அது இந்த பக்கம் போயிடுச்சு, முன்னாடி போயிடுச்சு. மச்சான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி பொறுமையாக போங்க. ரிவர்சல் இல்ல, அது முன்னாடி தான் போச்சு. இங்கிட்ட அடிக்கிறா. இந்த பக்கம் அடிங்க. அது இங்க இந்த பக்கம் தான் போச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அடிச்சு பாருங்க. உள்ள போயிருச்சு. மாமா கூட வந்து எதுவுமே பார்க்க முடியலன்னு நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல சிரிச்சியை காட்டி தந்தார் மாமா. கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அவங்க இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா